ஹாய் சார். வணக்கம் சார், நம்ம கண்டினியூஸாக பல டாபிக் பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு ஹாட் நியூஸாக இருக்குது அப்படின்னா ஏஆர் ரகுமான் அவர்களோட டிவோர்ஸ் தான். தொடர்ந்து இப்போது தனுஷ், ஐஸ்வர்யா, அதுக்கப்புறமேட்டு ஜிவி பிரகாஷ், ஐந்துவிக்கு அடுத்து இப்போது ஏஆர் ரகுமான் சாரோட டிவோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? எதனால் இந்த ஒரு டிவோர்ஸாக இருக்கும்? ஆக்சுவலாக டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இரண்டு பேரோட தனிப்பட்ட விருப்பம். அதில் யாருமே வரக்கூடாது. அதாவது அது அவங்க பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க சில்ட்ரன்ஸ் யாராக இருக்கலாம். அந்த இரண்டு பர்சன்ஸ்க்கு இஃப் தி ஆர் நாட் வில்லிங் டு பி டுகெதர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்க ரெண்டு பேர் ஒன்றா இருக்க வேண்டாம். அதுதான் நம்ம சட்டமும் சொல்லுது. இன்னொன்று இப்போது செலிப்ரிட்டிஸ், நமக்கெல்லாம் விட செலிப்ரிட்டிஸ்க்கு இந்த லைஃப் ஸ்டைல் அவங்களோடது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ். ஃபஸ்ட் அந்த நியூஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது கூட ஐ தாட் இட் வாஸ் லைக் ஏதோ ஒரு ரூமராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நைட்டு அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி கிவ் அஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சி எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன இப்போ கல்யாணம் ஆனவங்க மாதிரி இது பண்ணுறாங்க, 29 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. காதலுக்கு எப்படி ஒரு டைம் ஃப்ரேம் கிடையாதோ, ஒரு எப்போ வேணாலும் காதல் வரலாம், எப்போ வேணாலும் ஒரு மனிதனுக்கு காதல் வரலாம், யாருக்கு வேண்டாலும் காதல் வரலாம், எந்த சூழ்நிலையில் வரலாம். அது மாதிரி பிரிவுன்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் லைஃப், இன் திஸ் யூனிவர்ஸ். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல அது மாறிட்டே தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சினி ஃபீல்டில் இருக்கவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அவங்க அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்றத நமக்கு ஒரு பின்பமாக காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்து இவங்க சூப்பர் பேருப்பா, இவங்க செம்மையாக வாழ்கிறாங்க, சூப்பராக வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது டக்குன்னு யாரெல்லாம் நம்ம நினச்சோமோ அவங்களாம் நாங்கள் பிரிகிறோம்னு சொல்கிறது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குன்னு சொல்லலாம் சார். அப்படி அவங்க லைஃப்ல அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவங்க ஆன் ஸ்க்ரீன்ல எதுக்காக அப்படி லைக் ரொம்ப கனெக்ஷனாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற ஒரு பின்பத்தை எதுக்கு கிரியேட் பண்ணணும்? அவங்கெல்லாம் யாரு? ஆக்டர்ஸ், பர்ஃபார்மர்ஸ். நீங்கள் சொல்கிறவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ், பர்ஃபார்மர்ஸ். ஸோ அவங்களுக்கு அது அவங்க டே இன் டே அவுட்டில் அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய சோகங்கள் எல்லாம் நம்ம இந்த பாட்டில் வர மாதிரி தான், கல்யாண மாலை சாங், சோகங்கள் எல்லாம் என்னோடு இருக்கும், லைக் நான் சிரிக்காத நாள் இல்லையன்ற மாதிரி அவங்க ஹாப்பினஸை மட்டும்தான் வெளியே காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இப்போது உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காது, என் லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லாது, எல்லாத்தையுமே நம்ம ஆன் பிளாட்ஃபார்மில் சொல்லணும்னு கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கும்ல, எனக்கு எது இதை ஷோ பண்ண வேணாம். எல்லாருக்குமே தனிப்பட்ட விருப்பம்னு ஒன்று இருக்குது, விருப்பு வெறுப்புன்னு இருக்குது. நான் இதை சொல்லணும், இதை நான் சொல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை எனக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு, நான் என்னோட ஹாப்பி ஃபேஸை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் மை சேட் ஃபேஸ் அப்படின்னா நான் அதை சொல்ல வேண்டாமே, எதுக்காக நான் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இதில் இந்த சூரப்புலிகள் நிறைய பேர் இருப்பாங்க. 6000 இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, இவர் ஏன் இப்போ இவங்க ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்க, அவங்க ஏன் இங்கே இது பண்ணாங்க, அங்கே பண்ணாங்கன்னு அவங்களுக்கு வேணால் ஒரு பதில் சொல்லலாம். போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அவங்க ரெண்டு பேருக்கான ஒரு பிரிவு. அவங்க அதை இந்த மாதிரி டைமில் அவங்க போடுற ஒரு லைக் ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணோன்னே அவர் கடைசியாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, கிவ் அஸ் தி ப்ரைவேட் ஸ்பேஸ் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரைவேட் ஸ்பேஸில் அவங்கள விட்டுறணும். ஓகேங்களா? இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்களும் அவர் இந்த உலகத்தில் அவர் அனுபவிக்காத பாராட்டு கிடையாது, புகழ் கிடையாது, யூ நேம் இட். ஓகேங்களா? எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அப்போ அவங்க கூடயே இருந்திருக்காங்க. அதான் சார், அவரும் பல இன்டர்வியூஸ்ல இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் என் ஒய்ஃப் சாய்ரா அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கவங்க அவங்க தான். உணர்ச்சி ரீதியா பல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி அவங்க போட்ட போஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 29 வருஷ வாழ்க்கை உணர்ச்சி ரீதியா வர பிரச்சனைகளுக்காக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு நாளும் வெவ்வேறு நாள் தானே, ஒவ்வொரு நாளும் இட் இஸ் another டே. இப்போ ஒரு நாள் நான் சிரித்து பேசலாம்,
இன்னொரு நாள் நான் கோவமா பேசலாம். கண்டிப்பா. ஓகேங்களா? எல்லாமே அக்செப்டன்ஸ் தானே. அந்த அக்செப்டன்ஸ் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும் இருக்கும். சில டைம் இப்போ ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் ஒரு டிவோர்ஸ் வந்து 1.5 மாசத்துலலாம் டிவோர்ஸ் பண்றாங்க. சரிங்களா? சில பேர் 50 வருஷம் கழிச்சு கூட டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க, வேற வேற காரணங்களுக்காக, வெவ்வேறு இதுக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிவோர்ஸ் அப்படின்றது இப்பயும் சொல்றேன், இது ஒரு பிரிவு. ஒரு 2 பேர் வந்து நாங்க 2 பேரும் இனிமே இந்த லைஃப்ல ஒன்னா டிராவல் பண்ண விரும்பல, நாங்க 2 பேரும் தனித்தனியா எங்களோட டிராவலை பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த 2 பேருக்கும் we have to give them that freedom. தப்பு இவங்க மேலேயா அவங்க மேலேயா, இவங்க தப்பா அவங்க தப்பான்னா இதுல கிடையாது. சரிங்களா? எல்லா மனிதனுக்கும் ஒரு 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 விதமான ஒரு சூஸிங்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஆப்ஷனே கொடுக்காம எப்படி சூஸ் பண்ண முடியும்? இல்லை நீங்கள் டிவோர்ஸ் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் நிறைய மீம்ஸ் காலிலேருந்து பார்க்குறேன். என்னென்னா வந்து இது கோலிவுட்டா டிவோர்ஸ் வுட்டான்னு தெரில, எல்லாரும் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிவோர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. அதாவது வந்து அதோட பெயின், அதோட இம்பேக்ட் வந்து உங்களோட லைஃப், ஆமா அதோட அது அனுபவிச்சவங்கன்றதை தாண்டி அதோட ட்ராமாவே வேற. நீங்க ஒரு விஷயத்துக்கு பழகிருப்பீங்க, ஒருத்தவங்களோட லைஃப்ல கூட இருந்திருப்பீங்க, அது திடீர்னு இல்லைன்னும் போது என்டையர் லைஃப் ஸ்டைல் வில் சேஞ்ச். உங்களோட சைக்கிளே மாறும், உங்களோட தாட் ப்ராசஸே மாறும். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. சரிங்களா? ஸோ இதில் வந்து வி ஹாவ் டு கிவ் தெம் ஸ்பேஸ். நானே இப்போ சொல்கிறேன், நம்ம சேனலில் இதை பற்றின நெகட்டிவான எந்த வீடியோவும் நம்ம போட மாட்டோம். அவங்கவுங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுமே தவிர அது கூட வந்து ஓவர் போர்டாக இருந்ததுன்னா வி ஒன்ட் டூ. இது வந்து நம்மளோட எஃப்டியில் எந்த சேனல்லையா இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா வி டோன்ட் வாண்ட் டு ஒரு தவறு நடந்திருக்கு. இப்போ நம்ம நயன்தாரா இந்த விஷயம் இருக்கும்போது வி டுக் அ ஸ்டாண்ட், இவங்க மேலே இருக்கலாம் அவங்க மேலே இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். இது வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ். அதுக்குள்ளே நம்ம வந்து இதை கருத்து சொல்லாமல் ஒரு இது இப்படி நடந்திருக்கலாமா அப்படி நடந்திருக்கலாமா, இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணன்றதை நம்ம வந்து சொல்லவே வேண்டாம். என்னென்ன அப்டேட் வருதோ அதை மட்டும் நம்ம வந்து பேசலாம். என்ன இப்போ அவர் அதுக்கப்புறம் ஒரு இது போட்டிருக்காரு, அந்த மாதிரி விஷயங்களை பேசலாமே தவிர we don't want to really get into it because we value cinema and we value people's mental and privacy. ஸோ வந்து அதை வந்து அங்கேயே நம்ம இது பண்ணிட்டோம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே சார். டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பல பேர் வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு தருணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இருந்து அவங்க மீண்டு வந்து அவங்களோட ஃபியூச்சரை வந்துட்டு நல்லபடியாக எல்லாருமே வந்து they will get இந்த யூனிவர்ஸோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் மூவ்ஸ் ஆன். இப்போது 2016 ஒரு மழை வரும்போது இவ்வளோதான், சென்னை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே சென்னையே கிடையாது அப்படின்னாங்க. ஏன் சென்னை அதுக்கப்புறம் இல்லையா? கொரோனா வந்தப்போ அவ்வளோதான், இந்த உலகம் அழிஞ்சிரும்னாங்க. ஏன் அதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அடுத்தடுத்த விஷயங்கள் ஏன்னு சொல்லிட்டு நம்ம போலியா? வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் மூவ் ஆன். ஒரு 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க, அது அவங்களோட அந்த ப்ரைவசியை நம்ம அலோவ் பண்ணிடணும். ஓகேங்களா? அவர் வந்து 29 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வந்தார், அவர் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவார், அதனால இவங்களுக்கு பிடிக்காம வச்சு என்ன அதாவது வாயிருக்குன்னா என்ன வேணால் வாடகைக்கு வந்து பேசலாமா? அப்படிலாம் கிடையாது. அவங்களோட மென்டல் ஸ்பேஸ் அவங்களுக்கு பெரியணும்னு தோணுது, பெரியறாங்க. இன்னொன்று எவ்வளோ, அதாவது வந்து இப்போ ஒரு 1.5 வருஷத்தில் பெரியறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1.5 மாதத்தில் பெரியறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன காரணத்தினால கூட அவங்க பிரியலாம். ஆனால் 29 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க பிரியறாங்க அப்படின்னும் போது எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. அவங்க போட்டிருக்காங்க, அட்வொகேட் கிட்ட பேசிட்டு எல்லாம் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது. ஆமா, அவங்க ஒய்ஃபும் அவங்க என்ன சொல்றது, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க பொண்ணு மியூசிக் டைரக்டரா இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க பையன் தான் இப்போ அவரோட மொத்த பிஆர் அண்ட் இது எல்லாமே ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து அமீன் அவர் தான் பார்த்துக்கிறார். ஸோ தே ஆர் மெச்சூர்ட், தே நோ ஹவ் டு ஹேண்டில் இட். சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், ஜிவி பிரகாஷ் அவர்களும் சைந்தவி அவர்களும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிவி பிரகாஷ் அவர்களோட ஒரு கான்சர்ட் ஒன்று நடக்க போகுது, ஐ திங்க் டிசம்பர் 1st வீக்லேயே அப்போன்னு தெரில. அதுக்கு சைந்தவி அவர்கள் பாட போகிறாங்க. அவங்க ப்ரொஃபஷ்னலாக தே ஆர் டுகெதர். அவங்களுக்கு வேலை எது, பர்சனல் லைஃப் எதுன்னு கிளியராக தெரியுது. சரிங்களா? ஸோ நம்ம அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்துடணும். பாத்தியான்னு சொல்லிட்டு நான் அதான் சொல்கிறேனே, இந்த சட்டை, இந்த ப்ளூ சட்டை போட்டு பேசுகிறவங்க,
இந்த இந்த வந்து இது பாத்தியா அது பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசாமல் அவங்கவுங்களோட ஸ்பேஸை வந்து அவங்கவுங்களுக்கு விட்டுட்டாலே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் வந்துட்டு எப்படி இதை வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத ரொம்ப கிளியராக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.